அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் விசாரித்து கடைசியாக போலீஸ் லீனாவோட அப்பாவை சஸ்பெக்ட்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எந்த எவிடன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் லீனாவோட அப்பா ரிலீஸும் ஆகிறாரு. லீனா கிட்ட பல பேர் கேட்டுமே லீனா எதுவுமே சொல்லலை. நோ கன்ஃபெஷன், நோ ஸ்டேட்மெண்ட். ஸோ யார் ரெஸ்பான்சிபிள், யார் அந்த குழந்தையோட ஃபாதராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியலை. ஒரு சிலர் ஊரில் யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அவங்க ரிலேட்டிவில் யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் உண்மை லீனாவுக்கு மட்டும்தான் தெரியும். லீனா தவிர வேறு யாருக்குமே தெரியாது. லீனாவோட குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு வருது. லீனா அவனோட சிஸ்டர்னு சொல்லி தான் அந்த பையனை வளர்த்துட்டு இருக்காங்க. 10 வயசு வரைக்குமே அந்த உண்மை அவனுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்கிறாரு, லீனா இஸ் நாட் யுவர் சிஸ்டர், ஷீ இஸ் யுவர் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறமும் லீனா மேலே அவனுக்கு இருந்த அன்பு மாறலை. அவன் லீனா கூட பக்கத்துலேயே லைஃப் ஃபுல்லாக இருந்தான். அவன் நல்லா வளர்ந்து வேலைக்கு போய் ஒரு நல்ல இடத்துக்கு போனான். ஆனால் 40 வயசில் அவனுக்கு ஒரு போன் டிசீஸ் வந்து அதுக்கப்புறம் இறந்தும் போகிறான். லீனா அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு அவள் வாழ்க்கையை வாழ்கிறான். நிறைய மீடியா, ரிப்போர்ட்டர், சயின்டிஸ்ட்லாம் அவளை மீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் லீனா யாருக்கிட்டுமே எதுவுமே பேசலை. நோ இன்டர்வியூஸ், நோ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சைலண்ட்டாகவே இருந்திருக்காங்க. 1970s ஷி காட் மேரிட். அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் அவளோட லைஃப்பை அவள் ஃபேமிலி கூட சேர்ந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறான். அவளோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி பற்றி அவள் யார்கிட்டே எதுவும் பேசவும் இல்லை. இப்போவும் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இதை மெடிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் எமோஷ்னலாக இது வந்து இம்பாசிபிள். எப்படி ஒரு 5 வயசு பொண்ணால் ஒரு குழந்தைய கேரி பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள்? இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. இது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். லீனா மெடினா லைஃப் ஒரு 5 வயசு பொண்ணு, ஃபோர்ஸ் இன்டு மதர்ஹுட். அந்த வயசில் அதை தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை அமைதியாகவே கொண்டு போயிருக்காங்க.